நீ போற இடமெல்லாம் ஜெயமாய் மாறணும்னா தனித்து தேவனோடு கூட பழகுகிற ஒரு அனுபவம் உனக்குள்ள வரணும். இந்த தனிமையாய் இருந்து வெற்றி கண்ட மிக முக்கியமான நபர்களில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு அற்புதத்தை செய்வதற்கு முன்னாடி தனியா போயிடுவார். விடிய காலம் நேரம் எந்திரிச்சுங்க தனியா போயிடுவார். இருட்டோடு எந்திரிச்சு தனியா போயிடுவார். அவருடைய ஊழியத்தினுடைய வெற்றி, அவர் இந்த உலகத்தில் பிதாவினுடைய சித்தத்தை வெற்றிகரமாய் செய்து முடித்ததற்கு மிக முக்கியமான ஒரு காரியம், இந்த தனிமையாய் இருந்து ஜெபிக்கிற தேவனோடு பழகுகிற ஒரு அனுபவம் யாருக்குள்ளெல்லாம் இருக்குதோ அவர்களுடைய முகத்தை ஆண்டவர் அவருடைய முகத்தின் ஒளியாகிய அறிவாகிய ஒளியை அவர்களுடைய முகத்திலே பிரகாசிக்க பண்ணுவாராம். நீ தனியா உட்கார்ந்து நீங்க ஆண்டவரோடு உறவாடுற ஒரு மனுஷனுடைய முகத்தை பார்க்கும் போதே தெரியும், அவங்க முகத்தை பார்த்தாலே ஒரு சந்தோஷமா இருக்கும், அவங்களோட பேசினா சந்தோஷமா இருக்கும், அவங்க போய் நிக்கிற இடங்கள் எல்லாம் ஒரு ஜெயம் உண்டாகும். இது எப்படி நடக்குதுன்னா, அவன் தேவனோடு உறவாடுகிறவன். அவனுக்காக தேவன் என்ன செய்கிறார்னா அவருடைய முகத்தின் ஒளியை அவன் மேல் என்ன செய்கிறாராம், பிரகாசிக்க பண்ணுகிறாராம். இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு வேணும்னு நினைக்கிறீங்க? நீ போற இடமெல்லாம் ஜெயமாய் மாறணும்னா தனித்து தேவனோடு கூட பழகுகிற ஒரு அனுபவம்